100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எஸ் என்ற நபரால் நடக்கப்போகும் 3 மிக பெரும் சம்பவம். கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, யார் அந்த நபர், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் எந்த எழுத்தில் ஆரம்பிக்கின்றது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படிதான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. ஒரு மனுஷனுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரம் மூலமாக, வேலை மூலமாக பணம் வரும். அந்த பணம் தான் வாழ்க்கைக்கு உதவும். வாழ்க்கை வாழ பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையால் தொழிலும் வியாபாரமும் கொடிகட்டி பறக்கும்னா வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்துக்கு இடையூறாக இருந்தவங்க, எதிரியாக இருந்தவங்க, துரோகம் செஞ்சவங்க, பொறாமைப்பட்டவங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஓடி ஒளிய போகிறாங்க. இனி உங்களுக்கு எதிரிகளே இல்லை, துரோகிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலை உண்டாக போகின்றது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகின்றது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகின்றது. மேல் அதிகாரிகள் கூட சலாம் போட போகின்றார்கள். சக ஊழியர்கள் கூட மிரண்டு பார்க்க போகின்றார்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய திறமை வெளிப்பட போகின்றது. ஒட்டு மொத்தமாக சிறப்பான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மிக பெரும் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய குடும்பமானது செல்ல போகின்றது. குடும்ப நலனுக்காக, குடும்பத்திற்காக இத்தனை காலம் பாடுபட்ட உங்களுக்கு அடுத்தடுத்து பன்மடங்கு லாபம் உண்டாக போகின்றது. குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றப் போகின்றீர்கள். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்து வாங்குவது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கப் போகின்றது. பெற்றோர்களால், தாய் தந்தையால் நல்ல விஷயங்கள் நடக்கும். இது நாள் வரைக்கும் நம்மளை கண்டுக்கலையே, எந்த பிரயோஜனமும் இல்லையே இந்த உறவுகள், சகோதர சகோதரி உறவுகள், இவங்க எல்லாம் இருந்து என்ன யூஸ், ஒரு யூஸுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஆனால் அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா என்று இவங்களால் பல நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பல நல்ல சம்பவங்கள் அவங்களால் நடக்கப் போகின்றது. மொத்தமாக சொல்லணும்னா அவங்க உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். அதே மாதிரி குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே பல நாள் பிரச்சனை இருந்திருக்கும். பல நாள் சண்டை கூட இந்த நாளில், இந்த காலகட்டத்தில் அடியோடு முடிய போகின்றது. ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். பிள்ளைகள் உங்களுக்கு பெரும் அளவிலான ஒரு முன்னேற்றத்தை காட்ட போகிறாங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது மிக பெரும் சந்தோஷத்தை கொடுப்பதோட மட்டுமல்லாமல் மன மகிழ்வையும் கொடுக்க போகின்றது. குடும்ப ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி கடன் தொல்லைகளுக்கு என்னதான் சாமி வழி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு 100ல் 99% இருக்கின்றது. முன்பின் தெரியாத நபர் மூலமாகவோ, உறவினர் வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் மூலமாகவோ, நண்பர் வகையில் வரக்கூடிய உதவிகள், அரசாங்க ரீதியிலிருந்து கிடைக்கப் போகும் உதவிகள், இப்படி இந்த 4 வகைகளில் ஏதோ ஒரு வகையில்
மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும். அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். ஏன், எதற்காக இப்படி ஆச்சு? நாம் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எந்த புண்ணியமும் இல்லையே, எந்த பிரயோஜனமும் இல்லையே. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போனால் கெடுதலில் முடியுதே. நாம் எவ்வளவோ வேலை செய்கிறோம், ஆனால் சரியான ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு பல வகைகளில் நொந்து போய் மூளையில் முடங்கி கிடந்த மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இனி எல்லாமும் நல்ல நேரம்தான். எல்லா வகைகள்லையும் யோகமும் அதிர்ஷ்டத்தையும் அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இனி வெற்றி காலகட்டமாக, வெற்றி அடியாக அமையப் போகின்றது அப்படின்றது உறுதி. சில பிரச்சனைகள் உங்களை துரத்தக்கூடிய வகையில் அமையலாம். அதாவது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, இல்லைனா பிரச்சனை தான். மற்றபடி பாதிப்புகள் வராது அப்படின்றத சொல்லியே ஆகணும். அதே மாதிரி எண் ஜோதிடம் அப்படின்ற மாதிரி எழுத்து ஜோதிடமும் இருக்கின்றது. ஒரு நபரினுடைய முதல் எழுத்தை வைத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் எஸ் அப்படின்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் கூட வச்சுக்காதரா, அவன் கொஞ்சம் மாதிரியான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சேரவே சேராத, அது சரிப்பட்டு வராது, அதெல்லாம் உருப்படாது, போய் சேர்ந்து நீயும் அதன் கூட சுற்றி கெட்டு போவாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் எஸ் என்று ஆரம்பிக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் தள்ளியே இருப்பது தான் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லது. எந்தெந்த வகைகளில் பிரச்சனை வரலாம் அப்படின்னா, நீங்கள் யாருன்னே தெரியாத ஒரு நபரிடம் போய் கிட்ட நின்னா கூட அவங்கள நீங்கள் முறைக்கிறார் போல் நினைத்து கொண்டு ஏன் என்னை முறைக்கிற, ஏன் அப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி பிரச்சனைக்கு வருவாங்க. இதுவே முன்பின் தெரிந்த நபராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இதை பண்ணுடா, அதை பண்ணுடா, கொஞ்சம் காசு கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த வகையில் பிரச்சனை வரலாம். இன்னொரு வகைன்னு பார்க்கும்போது ஜாமீன் கையெழுத்து போடுவது, வம்பு வழக்குகளில் உங்களை சிக்க வைப்பது, இந்த மாதிரியான வேலைகளில் கூட அந்த நபர்கள் ஈடுபடலாம். அப்படின்றதுனால இந்த எஸ் என்ற நபர்களிடமிருந்து தள்ளி இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் எதை செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் செய்யுங்க, அது வெற்றியில் முடியும். எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அறவே தவிர்த்து விடுங்கள், அதுவும் உங்களுக்கு நன்மையில் தான் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல சம்பவங்கள் உடல் ஆரோக்கியம் மூலமாக நடக்கப் போகின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியும், எந்த ஒரு வேலையையும் எளிமையாக செய்ய முடியும், அதில் வெற்றியும் பெற முடியும். ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னாடி உடல் ஆரோக்கியமும் முக்கிய பங்கு வகிக்கின்றது அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஏதோ மோட்டிவேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் இல்லை. கிரக நிலைகளை பொறுத்து இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள் அப்படின்றத தான் சொல்லி கொண்டிருக்கோம். குரு பகவான் சனி பகவானால் இதுவரைக்கும் அடிக்காத யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் இந்த காலகட்டத்தில் ஒருபடி அதிகமாகவே அடிக்கும். கோழைத்தனமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் வீரமான முடிவெடுத்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். துரோகிகளை நம்பவே கூடாது. அப்படி துரோகிகளை இனம் கண்டு அறவே ஒதுக்கி வைக்க போகிறீங்க. உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட இருக்கின்றது. வெளி இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் பல வருடங்களாகவே இருந்திருப்பீங்க. அந்த சுற்றுலா சென்று வரக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு, அதாவது அந்த ஆசையும் உங்களுடைய எண்ணமும் நிறைவேறப் போகின்றது. இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்றதும், விதவிதமாக உணவு உண்ண வேண்டும் அப்படின்றதும் உங்களுக்கு பிடித்தமான விஷயம். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலகட்டமாகவும் இது இருக்கப் போகின்றது. உங்களுக்கு
என்ன நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே உங்களுடைய மனம் சொல்லும். இது தாண்டா நடக்கும், இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதன்படி செய்தால் கூட உங்களுக்கு வெற்றி தான். இந்த காலகட்டத்தில் 1, 6, 8 இது மூன்றும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாகவும், நீலம், கருப்பு, மஞ்சள் இது மூன்றும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாகவும் இருக்கும். எங்கெங்கே எதை பயன்படுத்தணுமோ, எது தேவையோ இந்த அதிர்ஷ்ட எண்களையோ நிறங்களையோ அங்கங்கே பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வு உங்களுக்கு அமையும் அப்படின்றது நிச்சயம் உறுதி.